அக்ஷய் விஷ்ணு பிரம்மா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஃபுல்லாக 2ஆம் நம்பரை விட்டு பூரா தொழிற்சாலைக்கு பூரா மலைகளை பூரா உடைச்சி பூரா பூமியை பாழாக்கி மண்ணுகளை அள்ளி டார்டாரை அடித்து எல்லாம் பாழாக்கிட்டான் அரசியல்வாதி. பூரா அந்த ஆளுநராக உட்காந்து அவனும் காகித பேப்பர்களை சம்பாத்தியம் பண்ணி அவனும் என்னென்னாலும் பண்ணு எல்லா கோயிலும் பூட்டிடுவார். 3 மதத்துக்காரன் கோயிலை வச்சு ஆடுதவன் பூரா பூட்டிடுவார். எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் இருந்தால் நடத்துவார். திரிசூலம் திராசு போயிடுச்சு, அப்போ எல்லா கோயிலையும் பூட்டிடுவார். ஆனால் கோயிலை பூட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன கலாண்டா, என்னென்ன தின்னா, எங்கெங்கே ஓடுனாங்கிறத பூரா 3 மதத்துக்காரனையும் தூக்கிடுவார். புரியுதா? இந்த மதமாக பிரித்து கோயில்களை வச்சு எல்லாம் தின்னு பூமியை அழிக்கும். பூரா அங்கே கிடக்கிற அந்த இவனாக அடித்த அந்த பேப்பர்களை கோயில்களை பூரா உண்டியில் சேர்க்க வேண்டியது, அவன் பூரா கலாங்க வேண்டியது. இதே ஜோலியாக இந்த ஒரு பேப்பரை வச்சு விளையாடுதான். பூமியை அழிச்சிட்டான், விவசாயத்தை அழிச்சிட்டான். பூரா அடுத்து ஆளுநராக இருக்கிறவனை பூரா தூக்கி போட்டே மிதிப்பார். எல்லா பத்திரப்பதிவுலேருந்து எல்லாம் கோற்று பிராந்தி. இது பூரா கோற்று பிராந்தினா இங்கிலீஷ் வார்த்தை. தமிழ் வார்த்தையில் சாராயம் காய்ச்சி விற்கான். அரசியல்வாதி கவர்மெண்ட்டாக ஓட்டு முத்திரை வாங்கி, ஜனநாயக ஓட்டு முத்திரை வாங்கி சாராயம் விற்கான். இது எல்லாம் காவல்துறைக்கு தெரியும். இதனுடைய கணக்கு வழக்கு காவல்துறை சாராயம் தான் விற்காங்க. அது சொல்ல மாட்டான்ல. அவனு ஏற்கனவே கவர்மெண்ட் சம்பளம் வாங்கணும். அதிகாரி பூரா எல்லா அதிகாரியும் சம்பளம் வாங்கணும். எல்லா இடத்துலையும் மில்லு தொழிற்சாலை பூரா உள்ளே என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீதிமன்ற கோர்ட்டு தெரியாது, கோர்ட்டாருக்கு தெரியாது. அப்போ அதுக்கப்புறம் நீதிமன்றத்திலேருந்து சிட்டி கிராமத்தை அடைச்சி செக் பண்ணல, பூரா வயக்காடை பூரா செக் பண்ணல. அங்கங்கே கட்டட பில்டிங் உள்ளே இருந்தால் நொறுக்கி விட்ருவாங்க. அள்ளி போடுறது அவன் அள்ளி போட்டு சுத்தம் பண்ணி போகணும். இல்லைன்னா முதுகு தோலை உரிச்சிடுவாங்க, லத்தி குறுக்கெலும்பை ஒடிச்சு விட்ருவார். முக்கால் சத்தியம் ஏற்கனவே கைலாசத்து பக்கத்தில் கேட்டு போட்டான். பழையபடி கேட்ட போட்டிருக்கான் முனியப்பன் இடத்துல. புரியுதா? கேட்டு போட்டால் அவன் சீக்கிரமாக சோழி முடிஞ்சு போவான். அவன் சீக்கிரமாக 2 பேரில் அண்ணன் தம்பி 2 பேரில் ஒருத்தன் காலி ஆயிடுவான், சீக்கிரமாக ஆயிடுவான். அது இரண்டாவது கணக்கில் உள்ள அது பூரா விவசாயத்தை அழிக்கான். ஒருத்தன் குளத்துக்களை அழித்தா எத்தனை குளத்துக்களை அழிச்சிருப்பான். அந்த கணக்குலேருந்து கணக்கு எடுப்பார். கைலாசத்துலேருந்து அந்த கணக்கு இராணுவ முப்படை வச்சு எடுப்பார். ஏண்டா குளத்துக்களை என்னடா விவசாயமாக என்னடான்னு கேட்பார். மில்லு தொழிற்சாலையை போடுறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். ஆனால் அந்த டைமில் அந்த திரிசூலம் திராசு உள்ள நீதிமன்றத்திலேருந்து கணக்கு வெளியே வரையில் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆரில் முடிச்சிருவார், க்ளோஸ் பண்ணிடுவார். வர்றா பழையபடி கேட்ட போட்டான். அதிகாரி கடவுளே பூரா அந்த காலத்தில் படைகள் பூரா அங்கங்கே உட்கார்ந்த இடத்த பூமியை காவல் கொடுத்தாரு. அந்த காவல் கொடுத்த சாமியை பூரா கேட்டு அடைச்சி பூரா மூடி இடத்த பூரா பட்டா போட்டு பவரை போட்டு மில்லு தொழிற்சாலைக்கு பூரா சாராயம் வியாபாரம் மாதிரி பார்க்கும். எல்லாமே எல்லா பத்திரப்பதிவு வென்று சாராயம் வியாபாரம். இந்த சாராயம் வியாபாரம் பூரா என்கவுண்டர் நடு ரோட்டில் கணக்கை முடிச்சிருவார். அதுக்கப்புறம் ரோட்டுக்காட்டில் போகிறவன் வரவன் கொன்றுவாங்க. ஷூட்டிங் ஆர்டர் போட்டார். கடவுளுங்கிற வார்த்தை வாயிலிருந்து வரும். அப்போ தான் வரும் முக்கால் சத்தியம்.